இதுவரை நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னா த அட்டாமிக் மாடல்ஸ் ஆஃப் ஆட்டம் பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பித்தது ஜே தாம்சன் வச்சு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ருத்தர்ஃபோர்டுக்கு போனோம். அதுக்கு நெக்ஸ்ட் நம்ம போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் சொன்னோம். ஸோ அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸ்பெக்ட்ரம், அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் எப்படி வந்துடுச்சு, டுவெல் கேரக்டர் ஆஃப் அ ரேடியேஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் பார்த்தோம். ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூவேஷனாக நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் விச் டேக்ஸ் போத் தட் இஸ் த டுவெல் பிஹேவியர் கன்சிடர் பண்ணுற ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தான் என்னது, தட் இஸ் அ குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ திடீர்னு குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு நம்ம போயிட்டோமா? இல்லை. தட் இஸ் அதுக்கு ஏதோ ஒரு அப்ரோச் நடத்தி தான் அதுக்கப்புறம் தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு ரீச் ஆகும். அதில் 2 இம்பார்ட்டண்ட்டான டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெல் பிஹேவியர் ஆஃப் மேட்டர் அண்ட் ஹெய்சன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள். ஸோ இது என்னன்னு பார்ப்போமா? ஸோ டுவெல் பிஹேவியர் ஆஃப் மேட்டர் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது யாரோட தியரினா டிப்ராக்லி. ஸோ டிப்ராக்லிஸ் ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவர் ஒரு ஃபிசிசிஸ்ட். அவர் என்ன சொன்னார்னா, just like photon, electron do also have a momentum and wavelength. ஸோ இங்கே வந்து வித் ஐன்ஸ்டீன்ஸ் மாஸ் எனர்ஜி ரிலேஷனும் அதுக்கப்புறம் பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி ரெண்டும் கூட சேர்ந்து அவங்க ரிலேஷன் கொடுத்தாரு. அவர் என்ன ரிலேஷன் கொடுத்தாருன்னா, lambda, that is the wavelength, is equal to h by mv. So mvன்னு சொன்னால் it is the momentum. So mv, that is mass and velocity ஓட ப்ராடக்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா that is the momentum. So just like photon, just like the quantum, that is Planck's quantum theory, அவங்க என்ன சொன்னார், atoms வந்து and nucleus, they observe energy in the form of packets of energyன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதோட பேர் என்ன சொன்னார், குவாண்டம்னு சொன்னார் இல்லையா? ஸோ அதே இங்கே வந்து ஹெச்ன்னு சொல்லிட்டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்வி. இந்த ஒரு ஃபார்முலா ஒரு ஈக்குவேஷன் நம்ம என்ன ஒரு கொஸ்டினில் போட்டு பார்ப்போமா? ஸோ வாட் வில் பி த வேவ்லென்த் ஆஃப் அ பால் ஆஃப் மாஸ் 0.1 kg மூவிங் வித் அ வெலாசிட்டி ஆஃப் 10 மீட்டர் செகண்ட் ரேஸ் டு -1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாம்டா என்னன்னு கேட்டிருக்காங்க. லாம்டா தான் வேவ்லென்த். ஓகே, ஸோ லாம்டா தான் வேவ்லென்த், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், லாம்டா தான் வேவ்லென்த். அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து derive de Broglie's equation, when we use it we can get that is h by mv. okay, so h by mv. so h ஓட வேல்யூ என்னது, 6.626 into 10 raised to எவ்வளோ வருது, that is h ஓட வேல்யூ 10 raised to -34 வருதா, divided by இங்கே mass of 0.1 into velocity is 10. ஸோ இதை பண்ணி பார்க்கும்போது இதோட ஆன்சர் கண்டிப்பாக கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபார்முலா, ஸோ நம்ம ஒரு டி ப்ராக்லி ஈக்குவேஷனை அப்ளை கூட பண்ண கற்றுக்கிட்டோம். சிம்பிள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் திங் டி ப்ராக்லிஸ் ஈக்குவேஷன். அது என்னென்னா டுவெல் கேரக்டர் ஆஃப் தி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு, மேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகே, அதுக்கு மொமெண்டமும் இருக்குது, தட் இஸ் மொமெண்டம் இருக்குது, அண்ட் அந்த மொமெண்டம் இருக்கிறனால ஒரு வேவ் லென்த்தும் இருக்குதுன்னு அவர் சொன்னார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெய்சன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஸோ வெர்னர் ஹெய்சன்பர்க்னு சொன்ன சயின்டிஸ்ட் தான் இது. அவர் என்ன சொன்னாருன்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு டிட்டர்மைன் போத் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப் தி சப் அட்டாமிக் பார்ட்டிகல் சைமல்டேனியஸ்லின்னு சொன்னார். ஸோ முன்னாடி டி ப்ராக்லி என்ன சொன்னாருன்னா, அந்த ஒரு பார்ட்டிக்கல் இப்போ மூவ் ஆகுதுன்னா அதோட பொசிஷனும் மொமெண்டமும் நம்மளால் ஈஸியாக அக்யூரேட்டாக கண்டுபிடிச்ச முடியும், நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும், டிட்டர்மைன் பண்ண முடியும்னு சொன்னார். ஆனால் ஹெய்சன்பர்க் என்ன சொன்னாருன்னா, இட் இஸ் not possible, it is impossible to determine both position and momentum of subatomic particles. okay, so அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து அவர் ஒரு ஃபார்முலா ஈக்குவேஷன் சொன்னார். ஓகே, ஸோ இங்கே என்னென்னா that is delta x into delta px is greater or equal to h by 4 pi. இங்கே delta xனா என்னது, it is uncertainty in the position. ஏதோ ஒரு uncertain இருக்குது, பொசிஷனும் மொமெண்டமும் நம்மளால் டிஸ்கிரைப் பண்ணவே முடியாதுன்னு சொன்னார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் த மொமெண்டம் அண்ட் தட் இஸ் த அன்சர்டனிட்டி இன் த மொமெண்டம், அண்ட் டெல்டா விஎக்ஸ்னு சொன்னால் இட் இஸ் அன்சர்டனிட்டி இன் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண ஒரு இது யூஸ் பண்ணோன்னா தட் இஸ் டெல்டா, ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்வி.
அந்த ஒரு ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து தட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் தி டெல்டா எக்ஸ் and the momentum v is greater or equal to h by 4 pi னு சொன்னார். ஸோ அதை வந்து மொமெண்டமை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி mvxன்னு சொன்னோம். ஓகே, ஸோ அது வந்து மாஸ் வந்து நம்ம இங்கே கொண்டு வந்து h by 4 pi m இது வந்து அன்சர்டினிட்டின்னு ஹைசன்பர்க் சொன்னார். ஓகே, ஸோ என்ன இதில் சிக்னிஃபிகன்ஸ், என்ன இது ஃபார்முலாஸ் நிறையா சொல்லி என்ன அது பயங்கரமாக ஒன்றுமே என்னதான் இவர் சொல்ல வராருன்னு நம்ம பார்த்தோன்னா, இட் ரூல்ஸ் அவுட் த existence of definite paths or trajectories of electrons and other similar particles. And Heisenberg's uncertainty principle is significant only for motion of microscopic objects and negligible for that of macroscopic object. So microscopic ஆன objectsக்கு மட்டும்தான் Heisenberg's uncertainty principle யூஸ் பண்ண முடியும். ஆனால் macroscopic objectsக்கு வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு significance, and it therefore means that precise statements of position and momentum of electrons have to be replaced by the statements of probability. So நம்ம என்ன சொன்னோம், டிப்ராக்லி என்ன சொன்னோம், நம்ம இல்லை டிப்ராக்லி என்ன சொன்னார்னா எக்ஸாக்டாக ஒரு பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஒரு பார்ட்டிக்கலுக்கு இருக்கும் அண்ட் அது ஃபோட்டோன் மாதிரி தான் எலக்ட்ரான்னு சொன்னார். ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு எலக்ட்ரானோ எனி ஒரு எலக்ட்ரானோட ஃபோட்டான் ஆர் மொமெண்டத்தை நம்ம எக்ஸாக்டாக அவங்களோட பொசிஷனை சொல்ல முடியாது. ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான் அந்த கிவன் பொசிஷன் அண்ட் மொமெண்ட்டில் இருக்கலாம்னு சொல்ல தான் முடியும். ஓகே, ஸோ அதுதான் ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், அண்ட் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் த குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆஃப் அ ஆட்டம். ஓகே, ஸோ நம்ம என்னன்னா நம்ம எதனால் போர்ஸ் மாடல் ரொம்ப ஃபெயில் ஆச்சு ஆர் வாட் ஆர் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் தி போர்ஸ் மாடல்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து என்னென்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஃபெயிலியர் என்னென்னா போர்ஸ் மாடல் வாஸ் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் ஓன்லி த ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் ஹைட்ரஜன் லைக் ஸ்பீஷீஸ் அண்ட் நாட் ஓன்லி இக்னோர்ஸ் த டுவல் பிஹேவியர் ஆஃப் தி மேட்டர் பட் ஆல்சோ கான்ட்ராடிக்ட்ஸ் த ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஸோ போர் மாடல் என்னென்னா அவங்க வந்து போர் வந்து நீல்ஸ் போர் வாஸ் நாட் ஏபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும்தான் சொன்னாருன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் லைக் ஸ்பீஷீஸ் மட்டும் சொன்னாருன்னு. ஆனால் அவரால் அந்த டுவல் பிஹேவியர் ஆஃப் மேட்ரை கரெக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஓகே, ஸோ அதனால நீல்ஸ் போர்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு யார் வந்தாங்க, நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொன்னாங்க. ஸோ இப்படி தான் நம்ம நீல்ஸ் போர் அட்டாமிக் மாடல்லேருந்து நம்ம எங்கே போனோம், நம்ம நெக்ஸ்டான குவாண்டம் மெக்கானிக்ஸ் சூஸ் பண்ணோம். Okay, so it also contradicts the Heisenberg's uncertainty principle. So now enna vandhuchu into action, that is a quantum mechanical model of atom. So with the failure of Bohr's atomic model, next நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறோன்னு தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் அப்ரோச் என்னன்னா, that is a quantum mechanical model of atom. ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், தட் இஸ் வாட் யூ மீன் பை த குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் இட் இஸ் த பிரான்ச் ஆஃப் வாட், இட் இஸ் த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் விச் டேக்ஸ் இன் டு அக்கவுண்ட் த டுவல் பிஹேவியர் ஆஃப் மேட்டர். ஸோ நம்ம ஜஸ்ட் இப்போ பார்த்தோம், தட் இஸ் டுவல் பிஹேவியர் ஆஃப் மேட்டரை யாரும் எடுக்கலை, யார் கன்சிடரே பண்ணல, தட் இஸ் த போர். நீல்ஸ் போர் வந்து அது கன்சிடரே பண்ணல. ஸோ அந்த மாதிரி அந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணி ஒரு இதை வந்து மாடல் ஆஃப் ஆட்டம் கொடுத்தது தான், தட் இஸ் த குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ தட் இஸ் த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் தி டுவல் பிஹேவியர் ஆஃப் மேட்டர். ஸோ இதில் வந்து பேஸ்ட் ஆன் த டி ப்ராக்லிஸ் ஈக்குவேஷன் அண்ட் த ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன சொன்னோனோ அதை வச்சுட்டு எர்வின் ஸ்ட்ராடிங்கர், ஹி வாஸ் சயின்டிஸ்ட், ஒரு நோபல் ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ண சயின்டிஸ்ட் ஃபிசிக்ஸில். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, அவர் வந்து இந்த ஒரு ஈக்குவேஷன்ஸ் ரெண்டும் கொலாப் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து அவர் வந்து he clearly explained the quantum mechanical model of the atom. ஓகே, ஸோ இங்கே வந்து எர்வின் ஸ்ட்ராடிங்கர்ஸ் வேவ் ஈக்குவேஷன் வெரி வெரி ஃபேமஸான ஒரு ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்ல வராருன்னா, ஹெச் psi இஸ் ஈக்குவல் டு இ psi. இங்கே ஹெச் psiன்னு சொல்லும்போது மேலே ஒரு கேப் இருக்குது. Okay, the H psi is equal to E psi. So this is the famous wave equation nu solluvom. Inga H psi H nu sollumbodhu that is the mathematical operator which is called as the Hamiltonian.
ஓகே. ஸோ இங்கே வந்து அவர் இந்த இக்குவேஷன் வச்சு த டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இங்கே வந்து டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் தட் டேக்ஸ் இன் டு அக்கவுண்ட் த கைனடிக் எனர்ஜிஸ் ஆஃப் ஆல் த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஸோ கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் கன்சிடர் பண்ணாரா? இல்லை. So kinetic energy விட்டு the potential, that is the attractive potential and also the repulsive potential between the electrons and the nucleus individually அவர் consider பண்ணாரு. So that is the solution will give the E and the psi, that is the wave function அவர் கொடுத்தாரு. So in the quantum mechanical model of an atomத்தோட நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் பார்க்கும்போது தட் இஸ் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம் தே ஆர் குவான்டைஸ்ட். தட் இஸ் இட் கேன் ஒன்லி ஹாவ் அ சர்டன் ஸ்பெசிஃபிக் வேல்யூ. நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்பிட்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான எலக்ட்ரானுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான எனர்ஜி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி த எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம்ஸ் ஆர் குவான்டைஸ்ட். ஓகே. The next thing he stated is that the existence of a quantized electronic energy levels is a direct result of the wave, like properties of electrons, and they are allowed solutions of Schrodinger's wave equation. Okay, so இதை வச்சு நம்மளால எனர்ஜி வந்து கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியானோம். ஓகே, அதுக்கு சொன்னார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா the exact position and the exact velocity of an electron cannot be determined. So அவர் என்ன கன்சிடர் பண்ணியிருக்காரு? ஹேசன்பர்க்ஸ் uncertainty principle கன்சிடர் பண்ணியிருக்காரு. ஓகே, so the path of an electron in an atom therefore can never be determined or known accurately. இங்கே என்னன்னா அந்த ஹேசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபலாக அவர் கன்சிடர் பண்ணார். அதுக்கப்புறம் என்னென்னா தட் இஸ் an atomic orbital is a wave function psi for an electron in an atom. அது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா whenever an electron ஒரு wave ஃபங்க்ஷனை நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது we say that electron it has been occupying that orbital. So அந்த ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் இருக்கிறனால தான் நம்ம அந்த ஆர்பிட்டலை நம்ம ஒரு வேவ் ஃபங்க்ஷனாக நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா? அந்த ஐடியா இருக்கா? ஸோ ஒன் எலக்ட்ரான் ஆர்பிட்டல் வேவ் ஃபங்க்ஷன் ஆர் ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம். ஓகே, ஒரு ஆட்டத்தோட பேசிக் ஸ்ட்ரக்சர் அவங்க ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இந்த ஐடியாஸை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அன் எலக்ட்ரான் அட் த பாயிண்ட் வித்தின் த ஆட்டம். ஸோ ஒரு ஆட்டத்தில் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அன் electron is proportional to the square of the orbital wave function. Okay, so that is psi square at that point. Okay, so psi square it is what? It is the probability density in solvom, and it is always positive. Yana bar kulla irukku, so it is always positive. Negative value vandalum psi square is always positive. Probability density is always positive. So for the value of psi square at different points within an atom, it is possible to predict that region around the nucleus where the electron will be most probably be found. Of course, நம்ம என்ன probability density, ஸோ அந்த டேர்ம்லேயே உங்களுக்கு புரியுது எங்கே நம்ம எலக்ட்ரானை ஜாஸ்தியாக பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு ஏரியாவை தான் நம்ம ப்ராபபிலிட்டி டென்சிட்டின்னு சொல்லி, and that is directly proportional to psi square. Okay, and it's always a positive value. So quantum mechanics it clearly differentiate between what is an orbit and an orbital. So orbit என்ன orbital என்ன இதுவரை நீங்கள் நினச்சிருப்பீங்க ரெண்டுமே சேமான விஷயங்கள் நினச்சிருப்பீங்க, ஆனால் இல்லை. ஸோ ரெண்டுமே வித்தியாசமான வேறு வேறு விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். தட் இஸ் என்ன ஆர்பிட் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஆர்பிட் என்னன்னா electrons revolving around the nucleus in a stationary circular path, and that is called as an orbit. Whereas orbital nu sonna it is a region in the space where the probability of finding of an electron is maximum. So enga vandu ஒரு region irukku, anga vandu ஒரு ஆட்டத்துல ஜாஸ்தியான probability of finding an electron, and that is called as the orbital. So orbit nu sonna it is a 2 dimension, whereas orbital nu sonna it is a 3 dimension. And here we can see they are stationary circular paths. They have a shape, it is circular. And whereas orbital nu sonna orbitals have a S, that is oro orbital ku oro shape irukku. That is S orbital nu sonna it has a sphere shape, P orbital nu sonna it has a dumbbell shape, and D orbital nu sonna it has a double shape, and F orbital that is 3-dimensional complicated or structure. Okay, so S orbital ku sphere, SS nu neenga ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் P nu sonna
P double dumbbell, okay, double dumbbell la verum dumbbell, so dumbbell, and d orbital nu solluvom double dumbbell, so d double dumbbell nu ஞாபகம் வச்சுக்கோங்க. and F னு சொன்னா that is 3 dimensional complicated structures. so என்ன இதில் வித்தியாசம் என்னன்னா ஆர்பிட் வந்து ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் ஒபே பண்ணாது, whereas ஆர்பிட்டல்னு சொன்னால் இட் வில் ஒபே த ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஓகே, ஸோ த மேஜர் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆர்பிட் ஆர்பிட்டல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சுட்டு நம்ம என்னென்னா எப்போவுமே இந்த என்சிஆர்டி நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா, தட் இஸ் த குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் இந்த ஒரு டாபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு எக்ஸாமில் எப்போவுமே கேட்குற ஒரு போர்ஷன், தட் இஸ் எப்போவுமே எல்லா கொஸ்டின்ஸும் இங்கேருந்து தான் வரும். ஸோ குவாண்டம் நம்பர்ஸ்னு சொன்னால் these are numbers which designate size or energy of an orbit, shape of orbitals, orientation or direction of orbitals, spinning of electrons in its own axis. Okay. So இந்த இதெல்லாம் வந்து ஓரோ இருக்குல்ல. இப்போ நான் என்னெல்லாம் சொன்னேன், தட் இஸ் த சைஸ் ஆர் எனர்ஜி ஆஃப் அன் ஆர்பிட் ஃபர்ஸ்ட் திங், ரெண்டாவது ஷேப் ஆஃப் தி ஆர்பிட்டல்ஸ் செகண்ட் திங், தேர்ட் திங் இஸ் தட் ஓரியன்டேஷன் ஆர் டைரக்ஷன் ஆஃப் தி ஆர்பிட்டல்ஸ், அண்ட் ஃபோர்த் தட் இஸ் ஸ்பின்னிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். ஸோ இந்த ஓரோ இது இருக்குல்ல, இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் டெசிக்னேட் ஆர் டிபிக்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு சர்டன் செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது, அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் தி குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ இங்கே வந்து வி ஹாவ் த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஃபர்ஸ்ட். ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன சொல்கிறாங்க, that has been given by the letter n, and it gives the size or energy of shell or the orbit. Okay, so or size or energy of a shell and an orbit. So அதை கொடுக்கறது தான் யார், the principal quantum number. Okay, and it is denoted, as I earlier said, it has been denoted by the letter n, and we can have the values like 1 2 3 4 வர values இருக்கலாம், and 1 na it has been like represented by the alphabet K L M N சொல்லிட்டு நிறைய alphabets இருக்கு. ஓகே, ஸோ 1னா Kன்னு சொல்லுவாங்க, 2னா Lன்னு சொல்லணும், and 3னா Mன்னு சொல்லலாம், and 4னா Nன்னு சொல்லலாம். ஸோ 1 2 3 and 4. Okay, so maximum number of subshells that present in a shell we call it as n ன்னு சொல்லுவோம், and what, and இங்கே வந்து maximum number of orbitals which is present in the shell, it has been given by n square. Maximum number of electrons which can occupy in the shell, it is given by 2n square. So நிறைய numbers ஆச்சா? Okay, cool. So maximum number of subshells which is present in the shell, நம்ம சொல்றது it has been given by n. Okay, maximum number of orbitals which is present in that shell, it is given by n square, and maximum number of electrons which can occupy in that shell, we give it by, that is the 2n square. Okay, ஸோ ஈஸியாக நம்மளுக்கு அதெல்லாம் என்னெல்லாம் கண்டுபிடிக்குது, ஷெல் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுது, எவ்வளோ ஆர்பிட்டல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுது, எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அந்த ஷெல்லில் இருக்க முடியும், ஆக்கியபை பண்ண முடியும், இவ்வளோ திங்ஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போது கஷ்டமாக இருந்தால் when we apply it you can get it. ஓகே, உங்களுக்கு புரிய வரும். ஸோ அசிமுட்டல் குவாண்டம் நம்பர் தான் நெக்ஸ்ட் நம்பர். ஸோ நெக்ஸ்ட்டு குவாண்டம் நம்பர்னா அசிமுட்டல் குவாண்டம் நம்பர். இட் இஸ் ஆல்சோ கால்ட் தி சப்சைட்ரி குவாண்டம் நம்பர் அண்ட் தி ஆங்குலர் குவாண்டம் நம்பர். Okay, so it gives the subshell, that is it gives the shape of the subshell. So subshell oda shape என்னது, that is a 3-dimensional shape depict பண்றதுனா azimuthal quantum number, and it is denoted by the alphabet L, small l னு நம்ம depict பண்ணுவோம். And then L ஓட value என்ன இருக்கலாம், it can be 0 and it can be what, it can be n minus 1. So 0 to n minus 1 values வர L க்கு வரலாம். Azimuthal quantum number, it can be 0 to n minus 1 value. Okay, so when L வந்து 0, okay, L ஓட வேல்யூ நம்ம இந்த வேல்யூஸில் வச்சுட்டு L 0ன்னு கண்டுபிடிச்சா அது என்னது, S subshell. L ன்னு கண்டுபிடிச்சா என்னது, அது P subshell, and L is equal to 2 na T subshell, and L is equal to 3 na it is F subshell. Okay, so இந்த 4 விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கணும், that is 0 1 2 3 and S P D F subshells. So இனி நீங்கள் கெமிஸ்ட்ரியில் இன்னும் நிறையா
இந்த விஷயங்களை கேட்டுகிட்டே இருப்பீங்க. தட் இஸ் எஸ் சப்ஷெல், பி சப்ஷெல், டி சப்ஷெல், எஃப் சப்ஷெல். நம்ம ஒரு எலக்ட்ரான்ஸ் ஆர் ஒரு ஆட்டத்தை நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஐடியாஸ் எல்லாம் கிளியர் ஆகும். ஓகே, ஸோ நான் ஒரு எலக்ட்ரான் இருக்கா, அதோட ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இன் டர்ம்ஸ் ஆஃப் எல் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலான்னு பார்ப்போம். தட் இஸ் given by the root of L into L plus 1 into h by 2 pi. Okay, very good. Okay, next வந்து என்னன்னா that is a magnetic quantum number. So மூணாவதா நம்ம வந்திருக்கோம். First principal quantum number, second thing it is the azimuthal quantum number, and the third thing that is the magnetic quantum number. So magnetic quantum number னு சொன்னா அதை வந்து ML னு தான் நம்ம டிபிக்ட் பண்ணுவோம். என்னன்னு டிபிக்ட் பண்ணுவோம்? ML. Okay, so it gives the spatial orientation or the direction of the orbitals, and its value is being given like ML ஓட value na it may be what minus L 0 and plus L. Okay, so minus L 0 and plus L, and it has been denoted by the letter ML முன்னாடி சொல்லிட்டேன். ஓகே ஓகே, ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி பார்ப்போமா? எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து என்ன, நம்ம ஒரு எண்ணை வந்து இஸ் ஈக்குவல் டு 1 நம்ம கன்சிடர் பண்ணுறோம். என்னவா எடுத்துக்கிறோம்? எண்ணை வந்து நம்ம 1 எடுத்துக்கிறோம். ஓகே, புரியுதா? ப்ளூ கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, n இஸ் ஈக்குவல் டு 1. அதுக்கப்புறம் n 1 இருந்தால் அது என்ன சொல்லுவோம்? நம்ம கே ஷெல்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? கே ஷெல்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் தென் கே ஷெல்னு சொன்னால் அதோட வேல்யூ என்ன இருக்கும்? எல்லுன்னு சொன்னால் எல்லோட வேல்யூ என்ன இருக்கும்? இட் கேன் பி 0 or it can be n minus 1 இருக்கலாம். ஓகே, ஸோ n minus 1ன்னு சொன்னால் 1 minus 1 is of course 0. ஓகே, ஸோ l is of என்னது? எல்லுக்கு வேறு வேல்யூ எதுவுமே இல்லை, 0 வேல்யூ மட்டும்தான் இருக்குங்க. ஓகே, ஸோ l is equal to 0. அப்போ l is equal to 0ன்னு சொல்லும்போது அந்த சப்ஷெல் என்னவா இருக்கும்? தட் இஸ் எஸ் சப்ஷெல்லாக இருக்கும். ஓகே, எஸ் சப்ஷெல், எஸ்ஸோட சப்ஷெல், எஸ் சப்ஷெல் தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ எஸ் சப்ஷெல், எல் வந்து 0னா எஸ் சப்ஷெல், அண்ட் அதில் வந்து எம்எல் தட் இஸ் ஸ்பின் ஆஃப் அன் எலக்ட்ரான் எடுத்தால் அதுக்கு ஸ்பின் எப்படி இருக்கும்? மைனஸ் எல் 0 அண்ட் ப்ளஸ் எல் இல்லையா? ஸோ 0ன்னு சொன்னால் அது அஃப்கோர்ஸ் எம்எல் என்ன இருக்கும்? 0. எம்எல் இஸ் 0. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ வந்து 1 இருக்கிறனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கும். இனி அடுத்தது நம்ம n is equal to 2 எடுத்துக்க போகிறோம். n is equal to 2ன்னு எடுத்துக்கிட்டா அதோட என்ன ஷெல்லு? 2னா என்ன ஷெல்லு? எல் ஷெல். ஓகே, KL, எல் ஷெல். ஓகே, எல் ஷெல்க்கு அப்புறம் எல்லோட வேல்யூஸ் என்ன? 0வா இருக்கலாம், இல்லைனா 2n minus 1. ஓகே, n minus 1னா என்னதுங்க? தட் இஸ் 2 minus 1 இல்லையா? ஸோ தட் மே பி 1. ஸோ 0 இல்லைனா 1 வேல்யூ, எல்லோட வேல்யூ என்னெல்லாம் இருக்கலாம்? 0 இல்லைனா 1 வேல்யூ. ஓகே, ஸோ L is equal to 0, it is what? S subshell. Okay, S subshell. And then when L is equal to 1, it is P subshell. Okay. P subshell. Okay, so நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் திங் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் கிடச்சிதா? செகண்ட் திங் நம்மளுக்கு என்னது? தட் இஸ் அசிமூட்டல் குவாண்டம் நம்பரும் கிடச்சிருச்சு. அண்ட் தென் அதை வச்சு நம்ம வந்து ஷேப் ஆஃப் தி இது கண்டுபிடிச்சிட்டோம். எஸ்னா அது ஸ்பியர் ஷேப்பு, பீனா அது வந்து என்னது? தட் இஸ் த டம்பிள் ஷேப்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா தட் இஸ் எம்எல். எம்எல்லோட வேல்யூ என்ன? மைனஸ் எல் 0 அண்ட் ப்ளஸ் எல். ஓகே, மைனஸ் எல் 0 அண்ட் ப்ளஸ் எல். ஸோ மைனஸ் எல்னு சொல்லும்போது 0வாக இருக்கலாம், இல்லைனா அதோட வேல்யூ என்னவாக இருக்கலாம்? -1 இருக்கலாம், இல்லைனா +1 இருக்கலாம். ஸோ மைனஸ் தட் இஸ் we have 3 values for the ml. அதோட ஸ்பின் வந்து தட் இஸ் -1 இருக்கலாம், 0வாக இருக்கலாம், +1 இருக்கலாம். ஓகே, -1 0 +1. ஓகே, அது புரிஞ்சுதா? ஸோ p ஆர்பிட்டல் நம்ம வரையிறது தட் இஸ் n is equal to 2னா p ஆனால் தட் இஸ் px ஃபார் எக்ஸாம்பிள் p சப்ஷெல்ல 3 இருக்குன்னு சொல்லலாம். p வந்து தட் இஸ் when l is equal to 1 அதை p சப்ஷெல்னு சொல்லுவோம். ஸோ இட் ஹேஸ் த்ரீ ஆர்பிட்டல்ஸ் தட் இஸ் px, py, pz. ஓகே, ஸோ இந்த கான்செப்டும் நம்ம வந்து இன்னும் நம்ம கற்றுப்போம். தட் இஸ் pz and py. Okay, sorry, pz and py, px, pz, py, px, pz, py. Okay,
இனி வந்து நம்ம n is equal to 3ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா that is principal quantum number என்னன்னு புரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அசிமூட்டல் குவாண்டம் நம்பர் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரும் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் என்னென்னா that is நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 3 வச்சு பண்ணுறோம். 3 வந்து it may be what Lனா என்னது சொல்லியிருக்கேன். L can be it can be 0 to n minus 1. ஸோ 0வா இருக்கலாம், n minus 1னா 2வா இருக்கலாம். ஸோ 0 to 2 இருக்கிற வேல்யூஸ் வரலாம். ஸோ 0 to 2 இருக்கிற வேல்யூஸ்னு சொன்னால் 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2வா இருக்கலாம். ஸோ the subshells can be S subshellா இருக்கலாம், P subshellா இருக்கலாம், இல்லைனா D subshellா இருக்கலாம். Okay, and then when we look into the ML, so spin என்னவா இருக்கும், இங்கே வந்து L 0னா அது வந்து 0, 1னா it can be minus 1 0 plus 1. Okay, 2னா என்னது -2 plus -2 -1 0, and then we have the +1 and +2. இந்த வேல்யூஸை ஞாபகம் வச்சுக்கணும். So 5 orbitals are present in the D subshell. So D subshellனு சொல்லும்போது 5 orbitals இருக்கு. P subshellனு சொல்லும்போது 3 orbitals இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். So the maximum number of orbitals in the subshell we can get by the formula 2L plus 1. Okay, wait a minute. நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா the maximum number of orbitals which is present in shell which is given by n square. இனி வந்து நம்மளுக்கு அசிமுட்டல் குவாண்டம் நம்பர் தான் தெரியுதுன்னா அதை நம்ம என்ன வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த என்ன வச்சு கண்டுபிடிக்கலாம், 2L plus 1 வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, and maximum number of electrons that can occupy in the subshell it is given by 4L plus 2. So 2L plus 2 and 4L plus 2 வச்சு நம்மள ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, கண்டுபிடிக்கலாம். ஓகே, அந்த ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு 3 குவாண்டம் நம்பர்ஸ் இவ்வளோ டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இனி நெக்ஸ்ட் 4ஆவதாக இருக்கிற ஒரு குவாண்டம் நம்பர் தான், that is the spin quantum number. So spin quantum number, it gives the spinning of the electron in its own axis. Okay, spinning of its electron in its own axis, and the values are -12 and +12. So ஒரு எலக்ட்ரானுக்கு maximum 2 electrons with opposite spin can be placed in an orbital. So ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு +12 and the -12 இருக்கும்னு சொல்கிறாங்க. So in its own axisல வந்து it can have its own spinning of an electron இருக்கும், and it can be denoted by +12 and -12. So 4 quantum numbers என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இனி நம்ம என்ன பண்ணுறோன்னா subshell notations, that is subshells எப்படி நோட்டேட் பண்ணுவாங்க. ஸோ n is equal to 1னா n is equal to 1. ஓகே, ஸோ 1னா L is equal to 0. ஸோ 0 1 வந்து நம்ம ஃபஸ்ட்டு போடுறோம். ஓகே, ஸோ இதை வந்து சொல்கிறேன் நான் இன்னொரு வாட்டி. n is equal to 1னா L is equal to 0னா நம்ம எப்படி சப்ஷெல்லை டினோட் பண்ணுவோம், சப்ஷெல் எப்படி டினோட் பண்ணுவோம்னா 1sன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ 1s சொல்லி டினோட் பண்ணுவோம். இனி வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 2, n is equal to 2 and L is equal to 0, அதை எப்படி டினோட் பண்ணுவோம், that is 2sன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ லைக் தட் நம்ம வந்து நம்மளுக்கு என்ன n வேல்யூ தராங்களோ அதை வச்சு நம்ம n வேல்யூ கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி சப்ஷெல்லை டினோட் பண்ணலாம். ஓகே ஓகே, இந்த ஐடியா உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அதை வச்சு நம்ம L வேல்யூ தெரிஞ்சால் நம்மளால் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா, தட் இஸ் 2L plus 1 வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 0 ஆன Lக்கு S சப்ஷெல்னு பேர், அதோட நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ்னு சொன்னால் இட் இஸ் 1. ஓகே, ஸோ 0s and 1 0s and 1 and 1ஆ இருந்தால் இட் இஸ் P சப்ஷெல்னு சொல்லுவோம். அண்ட் அதில் இருக்கிற எவ்வளோ ஆர்பிட்டல்ஸ் இருக்குது, 3 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. இனி வந்து நம்ம என்ன சொல்கிறோம், தட் இஸ் L வேல்யூ 2னா D சப்ஷெல்னு சொல்லுவோம். அதில் எவ்வளோ ஆர்பிட்டல்ஸ் இருக்குது, 5 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. லைக் தட் 3னா 7 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது, 4னா 9 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது, 5னா 11 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துடுச்சுன்னா என்ன வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன தந்திருந்தாங்கன்னா அதை வச்சு நம்ம அசிமுட்டல் குவாண்டம் நம்பரான L வேல்யூ கிடச்சிடும். அதை வச்சு நம்ம வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் கண்டுபிடிச்சி ML, அண்ட் அதை வச்சு ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ தட் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஒரு எலக்ட்ரானுக்கு +12 -12ன்னு நம்ம கொடுத்துடலாம். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் இட் கோஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான
ஒரு கான்செப்ட் என்னன்னா, இப்போ நம்ம இவ்வளோத்தையும் நம்பர்லாம் சொன்னோம். ஓகே. ஆனா ஷேப் ஆஃப் சப்ஷெல் என்ன? நான் டீப்பா சொல்லல. எஸ் ஆர்பிட்டலுக்கு ஸ்பியர் ஷேப் இருக்குன்னு சொன்னேன். பி ஆர்பிட்டலுக்கு டம்பிள் ஷேப் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் டி ஆர்பிட்டலுக்கு டம்பிள் ஷேப் இருக்குன்னு சொன்னேன். ஓகே. ஸோ அண்ட் எஃப் ஆர்பிட்டலுக்கு இட் ஹேஸ் அ காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷேப் ஆஃப் தி சப்ஷெல்ஸ்ன்னு சொல்லும்போது இது என்னது எஸ் சப்ஷெல். ஓகே. ஸோ எஸ் சப்ஷெல்க்கு வி ஹாவ் தி ஸ்பெரிக்கல் ஷேப். So S subshell we have the spherical shape. Okay. So spherical shape irukka. So spherical shape irukku and then பாத்தோனா இந்த ஒரு ஆர்பிட்டல்ஸ் வந்து நான் சொன்னேன் மேக்ஸிமமான நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஏரியா தான் நம்ம முன்னாடி சொல்லியிருக்குமா இல்லையா அண்ட் தட் இஸ் அ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஓகே ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி நம்ம வந்து 1s and 2s எடுத்துக்கிறோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டாட்டாக இருக்குது பாருங்கள் இந்த படத்தில் நிறைய டாட்டாக இருக்குது பாருங்களேன் இங்கே தான் இவ்வளோ தட் இஸ் எலக்ட்ரான்ஸை ஜாஸ்தியாக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க and that is a probability density plots of 1s and 2s okay 1s and 2s ஓட இங்கே வந்து எலக்ட்ரான்ஸை இங்கே வந்து நியூக்ளியஸ் இருக்கும் and இங்கே வந்து எலக்ட்ரான்ஸை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க okay this is atomic orbitals so the density of the dot represents the probability density of finding the electron in that region so அங்கே வந்து electrons இருக்கும் and that is the probability density very important okay so இங்கே வந்து this is the boundary surface ஆன diagram for 1s and 2s orbital so நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் என்ன இது boundary surface ஆன diagram so boundary surface ஆன diagramனு சொன்னா it consists of என்னன்னு பார்ப்போமா so that is it consists of what it consists of that is constant probability density for different orbitals which give fairly good representation of the shapes of the orbital so நம்மளுக்கு வந்து என்ன ஷேப் அந்த ஆர்பிட்டலோட என்ன ஷேப்னு ஒரு ஐடியா கொடுக்கறது தான் என்னது the boundary surface diagram so boundary surface diagrams it gives the probability density for different orbitals which give a fairly good representation of the shapes of the orbitals and in this representation the boundary surface or the contour surface it is drawn for an orbital on which the value probability density it is what psi square and that is constant okay so boundary surface diagrams என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ வந்து அது 1s ஓட எப்படி வரையலாம்னு ஒரு பிக்சர் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இனி வந்து என்னன்னா நம்ம ஒரு plot வரையறோம் ஓகே ஸோ plot என்ன வச்சு நம்ம வரையறோம்னா that has y axis and an x axis ஸோ x axisல என்ன இருக்கு that is x axisல வந்து நம்மளால ப்ராபபிலிட்டி டென்சிட்டி இருக்குது அண்ட் தென் இந்த ஒரு ஏரியாவில் தட் இஸ் இவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸில் நானோமீட்டர் டிஸ்டன்ஸில் வி கேன் ஃபைண்ட் த எலக்ட்ரான் அண்ட் திஸ் இஸ் த வேவ் ஃபங்க்ஷன் ஓகே ஸோ வேவ் ஃபங்க்ஷன் அண்ட் தி வேரியேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஓகே ஸோ இங்கே வந்து த பிளாட்ஸ் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான பிளாட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கூடுதல் ஜாஸ்தியான probability of finding an electron இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் okay so அது புரிஞ்சுதா so it may be noted that 1s orbital the probability density is maximum at the nucleus areaல இருக்கு and then it decreases sharply as we move so 1s பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஜாஸ்தியாக இருக்குது நியூக்ளியஸ் இங்கே கன்சிடர் பண்ணோன்னா நியூக்ளியஸ் கிட்ட தான் ஜாஸ்தியாக இருக்குது and then அப்படியே போகும்போது கம்மியாக வருது ஸோ கம்மியாக இருக்குன்னு நான் சான்சஸ் ஆஃப் இட் இஸ் கம்மி மூவ் அவே ஃப்ரம் இட் ஆன் தி அதர் ஹேண்ட் 2s பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் decreases so probability density first கம்மி ஆயிட்டே வரும் ஓகே ஸோ 2s ஆர்பிட்டல் பார்த்தோன்னா அது கம்மி ஆயிட்டே வருது இங்கே பாருங்கள் நியூக்ளியஸ் கிட்ட கம்மி ஆயிட்டே வருது ஆனால் வந்து அது ஜாஸ்தியாகி வரும் தட் இஸ் ஷார்ப்லி ஜீரோவில் ரீச் ஆகுது ஜீரோ கிட்ட வந்து and then what happens it again starts to increase and after reaching a small maxima it decreases again and approaches zero as the value of r increases r வந்து that is a distance okay r வச்சு தான் நம்ம இங்கே வந்து எந்த ஒரு ரீஜனில் நம்ம பார்க்குறோன்னு சொல்கிறோம் ஸோ இங்கே வந்து 1s ஆர்பிட்டல்னு சொன்னால் the probability density is maximum near the nucleus ஏரியாவில் ஸோ நியூக்ளியஸ் ஆன ஏரியாவில் and decreases as sharply as we move away from it
ஸோ 2s பார்த்தீங்கன்னா என்னது, தட் இஸ் ஃபஸ்ட்டு அது டிக்ரீஸாக இருக்குது, அங்கே பார்க்க முடியாது, நியூக்ளியஸ் ஆண்ட பார்க்க முடியாது. அண்ட் ஷார்ப்லி ஜீரோலேருந்து இட் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீசிங். ஸோ ஜீரோலேருந்து இட் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீசிங் அண்ட் ஆஃப்டர் ரீச்சிங் த ஸ்மால் மேக்ஸிமா இட் டிக்ரீசஸ் அகெயின் அண்ட் அப்ரோச்சஸ் ஜீரோ ஆஸ் த வேல்யூ ஆஃப் ஆர் இன்க்ரீசஸ் ஃபர்தர். ஓகே, ஸோ இப்போ வந்து 2-3 கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரிய வேண்டியதாக இருக்கிறது. தட் இஸ் த நோட்னு சொல்கிற கான்செப்ட். ஸோ வாட் இஸ் நோட்? நோட்னு சொன்னால் the region space where the probability of finding electron is 0. ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான்ஸை வந்து நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது, where the probability is 0 and that is called as the node. Okay, so there are two types of nodes. We have the radial nodes and the nodal nodes. So radial or the spherical nodes and the nodal nodes or the angular nodes. So radial nodes nu sonna it has been given by n minus l minus 1. Okay, n minus l minus 1 and angular nodes is been given by the l value. The total number of nodes we get it by n minus 1. Okay, n minus 1 da நம்ம depict பண்றோம். Okay, so s ஓட ஆர்பிட்டல் ஆன ஷேப் என்ன, that is the s subshell, அதோட ஷேப் ஸ்பெரிக்கல் ஷேப் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, இனி நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது p ஆர்பிட்டல். ஸோ p ஆர்பிட்டல்ஸ்னு சொல்லும்போது அதுக்கு என்ன ஷேப்பு, அதுக்கு வந்து டபுள் அல்ல, தட் இஸ் டம்பிள் ஷேப். ஓகே, ஸோ p ஆர்பிட்டலுக்கு என்ன ஷேப், தட் இஸ் டம்பிள் ஷேப். ஸோ டம்பிள் ஷேப்னு சொல்லும்போது தட் இஸ் 2 sections called as lobes இருக்குது, that are on either side of the plane and that passes through the nucleus. So we have 2 sections which is called as a lobes. So 2 sections irukku that is called as a lobes that are found on the either side of the plane. Or plane irukku, we have the x plane, that is 3D structures da நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ ஒரு பிளேன் பாஸ் பண்ணால் அந்த பிளேனுக்கு அந்த சைடும் இந்த தட் இஸ் அந்த பிளேனோட ஒரு சைட்லேயும் வேறொரு சைட்லையும் 2 சைட்லையும் நம்மளுக்கு 2 செக்ஷன்ஸ் கிடைக்கும் and that is called as lobes and that passes through the nucleus. ஸோ இந்த பிளேன் இப்போ வந்து ஒரு நியூக்ளியஸ் எடுத்துக்கிறோம், அந்த நியூக்ளியஸ்லூட நம்ம வந்து ஒரு பிளேனை பாஸ் பண்ணுறோன்னா it has 2 sections. அந்த 2 sectionsஸை நம்ம என்ன கூப்பிடுறோம், லோப்ஸ்னு கூப்பிடுறோம். ஓகே, ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயந்தான், when n is equal to என்னது, n is equal to anything, l is equal to 0 ஆகும்போது it is s subshell, 1 ஆகும்போது that is p orbital இல்லையா, p subshell ஆகுது. So because there are 3 possible values of mlக்கு 3 possible values இருக்கு, -1 0 and +1 ml ஓட வேல்யூஸ். அதனால pக்கு 3 orbitals இருக்கு and the axes are mutually perpendicular to each other. So இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், and that is the mutually perpendicular to each other. So they are mutually perpendicular to each other and like s orbitals, that is p orbitals, increase in size and energy with increase in the principal quantum number. Hence the order for energy is that 4p is greater than 3p is greater than 2p. So energy ஓட order பார்க்கும்போது 4p greater than 3p greater than 2p. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம செக்ஷன் பார்க்குறோம். ஸோ 2p தட் இஸ் இந்த ஒரு ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் க்ராஸ் ஆகுது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நியூக்ளியஸ்லூட க்ராஸ் ஆகுறனால நம்ம என்ன பண்ணுறோம், த்ரூ தட் p 2pxன்னு டினோட் பண்ணுறோம். இனி y ஆக்சிஸ் போகுது, ஸோ க்ராஸ் ஆகுது, அதனால் 2py டினோட் பண்ணுறோம். அண்ட் தென் z ஆக்சிஸ் போகுது, ஸோ 2pz நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ இன் ஷார்ட் நம்மளுக்கு என்னென்னா we have 2px 2py 2pz. ஸோ 3 orbitals p orbitals இருக்கு, ஏன்னா அதுக்கு 3 ml value, that is magnetic quantum number 3 இருக்கு, -1 0 and +1. Okay, so these are the boundary surface diagrams of the p orbital. And when we look into the d orbital, okay, next, so இப்போ வந்து s orbital முடிச்சாச்சு, p orbital முடிச்சாச்சு, next என்னது d orbital இருக்கு. Okay, so d orbital னு சொல்லும்போது அதோட ஷேப் என்னது, double shape. Okay, so double shape. So that is அதோட ஷேப்னா double shape. So இங்கே double shape னு சொன்னா the 5 orbitals d orbitals are designated as dxy, dyz, dxz and dx square y square and dz square. Okay. First time கேக்குறீங்க. So என்னன்னா இது என்னன்னா the shapes of the first 4 d orbitals are similar to each other when
of the fifth one, dz square னு சொன்னது, it is different from the others. So all the 3D orbitals னு சொன்னா எல்லாத்துக்கும் சேம் ஈக்குவலண்ட் எனர்ஜி தான். ஆனால் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம் இந்த d orbitals for which n value greater இருக்கிறவங்களுக்கு they have what they also have shape similar to the 3D orbital but differ in energy and size. Okay, so இங்கே வந்து நம்ம வந்து double ஷேப்பை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து 2 லோப்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இந்த 2 லோப்ஸ் வந்து பிளெயின்ஸோட எப்படி அது கூட க்ராஸ் ஆகாது, ஆனால் அந்த பிளெயின்ஸ் லைக் ஆக்சஸ்க்கு இடையில இன்பிட்வீன் த ஆக்சஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஒன் dxy, செகண்ட் ஒன் dxz. ஸோ இந்த 3 இதை ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் 3 இது வச்சிங்கன்னா எக்ஸ் ஒய் z. ஓகே, ஸோ எக்ஸ் ஒய் ஒரு ஆர்பிட்டல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்பிட்டல் என்னது, தட் இஸ் எக்ஸ் zன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்பிட்டல் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, yzன்னு ஒரு ஆர்பிட்டல் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு ஆர்பிட்டல் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக z ஸ்கொயர் மட்டும் தனியாக ஒரு ஆர்பிட்டல் இருக்குது. புரியுதா இல்லையா? ஸோ இவ்வளோ d ஆர்பிட்டல்ஸில் நீங்கள் கவனிக்கிறது. ஸோ d ஆர்பிட்டல்ஸ்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது 5 இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 5 ஆர்பிட்டல்ஸ் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். 5 ஆர்பிட்டல்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதோட பேர் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா அதில் 4 ஆர்பிட்டல்ஸ்க்கு சிமிலரான ஸ்ட்ரக்சர்ஸு அண்ட் dz ஸ்கொயருக்கு மட்டும் என்னென்னா அதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஷேப், ஆனால் டபுள் ஷேப் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான ஷேப், வெரைட்டி ஆஃப் எ டபுள். ஓகே, ஸோ டம்பிள் இருக்கும் அண்ட் தென் ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரும் இருக்கும். ஸோ இதில் வந்து when we look into that, dxyயாக இருக்கட்டும், dxzஆக இருக்கட்டும், dyzஆக இருக்கட்டும், இந்த 3 இது இருக்குது பார்த்தீங்களா, ஆர்பிட்டல் இருக்குல்ல. ஸோ அந்த 3 ஆர்பிட்டல்லையும் நம்ம 2 ஆக்சஸ் 3 ஆக்சஸ் இருக்குது அண்ட் அதில் இடையில இன்பிட்வீன் தட் ஆக்சஸ் தான் வருது. பாருங்கள் இங்கே பாருங்கள், இந்த படத்தில் பாருங்கள், இன்பிட்வீன் தட் இஸ் த லோப்ஸ் லைஸ் இன்பிட்வீன் த ஆக்சஸ் இல்லையா? ஸோ இப்போ xy ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸும் y ஆக்சஸ். ஸோ இதுதான் y ஆக்சஸ் இல்லையா? ஸோ y ஆக்சஸ் அண்ட் x ஆக்சஸ். ஸோ இட் லைஸ் பிட்வீன் தட். ஓகே, த டபுள் லைஸ் பிட்வீன் த 2 ஆக்சஸ். த எக்ஸ் zன்னு சொல்லும்போது இது வந்து என்னது, எக்ஸ் ஆக்சஸ் and z axis னு சொல்லும்போது it lies between that. Okay, it lies between that. and yz னு சொல்லும்போது yz, okay, இந்த y இருக்கு and z இருக்கு and it lies between that. It lies between that. Okay, so it lies between that. so இந்த 3 ஆர்பிட்டல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனி வந்து நம்மளுக்கு என்னன்னா ஒரு வெரைட்டியான ஒரு ஆர்பிட்டல் தான் dx ஸ்கொயர் y ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா it will pass through that axis. Okay, it will pass through that axis and dz ஸ்கொயருக்கு மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஷேப் வருது. தட் இஸ் ஒரு டம்பிள் வந்து it will pass through the x shape, x axis and then ஒரு ரிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோத்தையும் நம்ம ஆர்பிட்ஸோட ஷேப்பு அண்ட் வாட் யூ மீன் பை அ நோட் அண்ட் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி, ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு இதிலேருந்து கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மெயின்லி த குவாண்டம் நம்பர்ஸ் ஆர் த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னது, எனர்ஜி லெவல். ஸோ நம்ம இப்போ சொன்னோம் ஒரு ஆர்பிட்டல்ஸ்க்கு ஒரு எனர்ஜி இருக்குது அண்ட் தென் we can see the energy level diagram for example of the electronic shells for an hydrogen atom and also multi electron. hydrogen மட்டும் கற்றுக்கிட்டா போதுமா, இல்லை, மல்டி எலக்ட்ரான் ஆட்டத்தோட என்னெல்லாம் இருக்குன்னு அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா when ns, that is 1s னு சொன்னா orbitals which have the same energy. Okay, before telling about the ground state, the orbitals which have the same energy and they are called as degenerate orbitals. So energy of an electron, okay, in a multi-electron atom, unlike that of an hydrogen, they do not only have its own principal quantum number but also they have the azimuthal quantum number. So hydrogen சொன்னா n is equal to 1 இல்லையா, n is equal to 1 சொல்லுமா l is equal to 0, அதோட வேல்யூ இல்லை. ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் லைக் தட். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஓகே, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதோட அது முடிஞ்சிருச்சு.
ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மல்டி எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து இட் நாட் ஓன்லி வாட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் மட்டும் இல்லை, அது இல்லாமல் அசிமுட்டல் குவாண்டம் நம்பரும் இருக்குது, தட் இஸ் ஷெல்லும் இருக்குது சப் ஷெல்லும் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. So that is, it is for a given principal quantum number S, P, D, F, all have different energies, and the main reason for having the different energy என்னதா இருக்கும், that is the mutual repulsion. Okay, இங்கே வந்து already நான் underline பண்ணிக்கிறேன், that is mutual repulsion among the electrons in a multi-electron atom, and that is the reason for what, that is the reason mutual repulsion irukku, and adanaala da different energies irukku. Okay, different energies in the subshell irukku, and the only electrical interaction present in the hydrogen atom is the attraction between negatively charged electron and the positively charged nucleus. So attraction sonna nucleus positively charged and the electrons which revolves in the orbits, and that is negatively charged, so that is the attraction. ஆனால் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ட்ராக்ஷன் அதனால இருக்கும். ஆனால் மியூச்சுவல் ரிப்பல்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு எலக்ட்ரான் வந்துடுச்சுன்னா மல்டி எலக்ட்ரான் ஆட்டத்தில் மியூச்சுவலாக ரிப்பல்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபேக்டரும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டத்தோடு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மல்டி எலக்ட்ரானிக் ஆட்டத்தோடையும் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து they have, note that the orbitals for same value of principal quantum number, they have the same energies even for different azimuthal number for hydrogen atom. So hydrogen atom number எடுத்தனா அதுக்கு சேமான என்ன இருக்குது, principal quantum number சேமாக இருக்கலாம், ஆனால் டிஃப்ரெண்ட்டான அசிமுட்டல் நம்பராக இருந்தாலும் கூட அதுக்கு என்னவா இருக்குது, சேமான எனர்ஜி சேமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அண்ட் இன்கேஸ் மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆர்பிட்டல்ஸ் சேமான பிரின்சிபல் குவாண்டம் நம்பராக இருக்கும். பட் என்ன இங்கே பாருங்கள் 2ஆக இருக்குது, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 2 சேமாக இருக்குது, ஆனால் அதுக்கு எனர்ஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு புரியுதா இல்லையா, புரியுதா? ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம்னா இவங்க வந்து என்ன பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் சேமு, ஆனால் அசிமுட்டல் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் வந்து அவங்களுக்கு சேம் எனர்ஜி தான் இருக்கும். பாருங்க 2sக்கு 2p இது வந்து சேம் எனர்ஜி, 3sக்கு 3p 3d எல்லாம் சேம் எனர்ஜியாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் ஃபார் மல்டி எலக்ட்ரான் ஆட்டத்தில் 2s 2p இருந்துச்சுன்னா 2s ஓட நம்ம 2pக்கு தான் ஜாஸ்தி எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதை வந்து எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரானை பற்றி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ ஆர்பிட்டல்ஸ் தட் ஹாவ் த சேம் எனர்ஜி வி கால் இட் அஸ் த டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ், அண்ட் தஸ் த எனர்ஜி ஆஃப் தி ஆர்பிட்டல்ஸ் இன்க்ரீசஸ் இன் த ஆர்டர். ஸோ டீஜெனரேட் என்னன்னு தெரிஞ்சிச்சு, அண்ட் த கிரவுண்ட் ஸ்டேட் தட் இஸ் த ஸ்டேஷ்னரி ஆர் த ஸ்டேபிள் ஸ்டேட். எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் கீழே இருக்கிற லெவல் தான் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும், மேலே போனால் இன்னும் கொஞ்சம் அன்ஸ்டேபிள் ஆகும். ஸோ மேலேருந்து கீழே வரதுக்கான டெண்டன்சி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மேலே போகிறத ஒரு ஸ்டேட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸைட்டட் ஸ்டேட். மேலே போகிறது தட் இஸ் கீழேருந்து மேலே போய் கொஞ்சம் அன்ஸ்டேபிளான ஒரு லெவலில், தட் இஸ் அ எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகே, so for an hydrogen atom it is like 1s less than 2s is equal to 2p, less than 3s is equal to 3p and is equal to 3d, and it is less than 4s and is equal to 4p is equal to 4d and 4f, and that is less than, and goes on. So this is the energy of an orbital in case of what, hydrogen atom. Okay, so hydrogen atomல என்னதான் நடக்குதுன்னு தான் நம்ம இப்போ பார்த்தோம். So multi-electron atomல என்னதான் reason, besides the presence of attraction between the electron and the nucleus, there are repulsion terms between every electron. So electron இருக்கா, அதுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைங்க. ஓகே, ஸோ அதுக்கு நடுவில் நிறைய ரிப்பல்ஷன் இருக்குது, அண்ட் அதர் எலக்ட்ரான்ஸ் தட் ஆர் present in the atom அது தம்ம பிரச்சனை வருது. ஸோ in short சொன்னால் there is a mutual repulsion between the electrons in an atom. So the stability of an electron is because of total attractive interactions more than the repulsive. ஆனால் கூட நம்ம சொல்லுவோம் மல்டி எலக்ட்ரான். ஸோ இந்த மாதிரி ரிப்பல்ஷன் இருக்குது, ஆனால் நடுவில் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அண்ட் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் total attractive interactions is more than the repulsive interactions. So repulsive interactions of electrons in an outer shell with the electrons in the inner shell are more. So இங்கே வந்து அவுட்டர் ஷெல் பாருங்கள், அவுட்டர் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை ரிப்பல்ஸ் பண்ணும் அண்ட் ரிப்பல்ஷன் காமிக்கும். அண்ட் தென் வென் எலக்ட்ரான்ஸ் இன் இன்னர் ஷெல்லை அவ்வளோவா ரிப்பல்ஷன் காமிக்காது, ஏன்னா அது இட் ஹேஸ் அட்ராக்ஷன். ஓகே, ஸோ தே ஆர் மோர். The electrons in the outer shell with the electrons in the inner shell are more important. So
இங்கே பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வச்சு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த பாசிட்டிவ் சார்ஜை தான் நம்ம ZE ஆன் தி நியூக்ளியஸ்னு சொல்லுவோம். So due to the presence of electrons in the inner shell, the electrons in the outer shell will not experience the full positive. So இந்த நியூக்ளியஸ் தர ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாசிட்டிவான எஃபெக்ட் ஃபைனல் ஆர்பிட்டலில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு கிடைக்குமா கிடைக்காது, இவ்வளோ தூரமாக இருக்குது கிடைக்குமா கிடைக்காது. ஸோ தட் இஸ் இந்த ஒரு பாசிட்டிவான நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் do not experience the full positive charge. Yes. So அந்த ஒரு effect கிடைக்க மாட்டேங்குது. So something is shielding. So that is called as the shielding of outer shell electrons from the nucleus by the inner electrons. So யார் இந்த வேலையை பார்க்குறாங்க, inner shell இருக்கிற electrons தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. ஸோ அங்கே வந்து அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜோட எஃபெக்ட் அவ்வளோவா ரீச் ஆகலை. அதோட ரீசன் என்னன்னா இன்னராக இருக்கிற electrons இருக்குது பார்த்தீங்களா, இன்னர் ஷெல்லில் இருக்கிற electrons தான் அதுக்கு காரணமாக இருக்குது. And that gives what the shielding effect of the electron, and the net positive charge which is experienced by the outer electrons, it is called as the effective nuclear charge. ஓகே, ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை நம்ம Z எஃபெக்டிவ்னு கூட சொல்லலாம், Z எஃபெக்டிவ். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன வேறொரு ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இப்போ வந்து நான் சொன்னது சிம்பிள் திங்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் வந்து எனர்ஜி ஆஃப் அன் ஆர்பிட் சொன்னேன், எனர்ஜி ஆஃப் ஹவு டஸ் திங்ஸ் கோஸ், அண்ட் அதுக்கு வந்து எல்லா எலக்ட்ரான்ஸ்க்கு எல்லா எனர்ஜியும் அப்படியே நியூக்ளியஸ்லேருந்து வராது. இட் இஸ் பிகாஸ் கொஞ்சம் கூட மியூச்சுவல் அட்ராக்ஷன் தான், கூடுதல் ஆக்ஷன் ஜாஸ்தியாக அங்கே வருது, ஜாஸ்தியாக வருது, அட்ராக்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸாக இன்க்ரீஸ் ஆகி வருது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லோவர் த n+L வேல்யூ. ஸோ லோவர் த n+L வேல்யூ, lower is its energy. ஸோ நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பரும் அசிமோட்டல் குவாண்டம் நம்பரும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து லோவரான வேல்யூ கிடைச்சிதுன்னா அதோட எனர்ஜி என்னது, லோவராக இருக்கும். ஸோ அதோட எனர்ஜி என்னது, லோவராக இருக்கும். இஃப் 2 orbitals they have 2n+L இருந்ததுன்னா where the n is low, that is lower value of n, we get the lower energy. ஓகே, ஸோ லோவர் எனர்ஜியாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட்ஸை வச்சு நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ என்னெல்லாம் பார்த்தோம், நம்ம இப்போ என்ன பார்த்தோன்னா ஷீல்டிங் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தோம், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் மல்டி எலக்ட்ரான் ஆட்டமை வச்சு ஜஸ்ட் கம்பேர் பண்ணோம், ஷேப் ஆஃப் அன் ஆர்பிட்டல், குவாண்டம் நம்பர், குவாண்டம் மெக்கானிக்ஸில் ரீச் ஆனோம். அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தட் இஸ் த ஃபில்லிங் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இன் அன் ஆட்டம். ஸோ நம்ம இவ்வளோத்தையும் கற்றுக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்பிட்டல்ஸில் எப்படி வந்து ஆட்டத்தை லைக் எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுறதுன்னு தெரியலன்னா அது ரொம்ப இதுதானே. ஸோ அந்த விஷயத்தை நம்ம நிறைய பிரின்சிபல்ஸ் அண்ட் நிறைய கொஞ்சம் எப்படி தியரிஸ் வச்சு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் ஆஃப்-போஸ் பிரின்சிபல். ஸோ ஆஃப்-போஸ் பிரின்சிபல் என்னென்னா, இந்த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் அன் ஆட்டம் த ஆர்பிட்டல்ஸ் ஆர் ஃபில்ட் இன் அன் ஆர்டர் ஆஃப் தர் இன்க்ரீசிங் ஆன எனர்ஜிஸ். ஸோ இன் கிரவுண்ட் ஸ்டேட், that is atoms, the orbitals are filled in order of their increasing energy. இந்த ஒரு ஆர்டர் எப்படின்னா, இப்போ நம்ம வந்து 1s எழுதுகிறோம், 2s எழுதுகிறோம், 2p எழுதுகிறோம், அண்ட் 3s எழுதுகிறோம், 3p எழுதுகிறோம், 3d எழுதுகிறோம், அப்புறம் 4s, 4p, 4d, 4f. ஓகே, and then we have the 5s, 5p, 5d and 5f, and then 6s, 6p, 6d, 7s, 70. ஸோ இட் கோஸ் இப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்ம எழுதணுன்னா இன்னும் எழுதிக்கிட்டே போகலாம். ஸோ இங்கே இப்படி போகும்போது நம்மளுக்கு என்னென்னா 1sல இருக்குல்ல, 1sக்கு அப்புறம் 2s வரும், 2sக்கு அப்புறம் 2p வரும், 2pக்கு அப்புறம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபில்லிங் ஆஃப் எனர்ஜி தான் நடக்குது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இந்த மாதிரி ஃபில்லிங் நடக்குது. இந்த ஒரு படத்தை பாருங்கள். தட் இஸ் 1sலேருந்து கீழே வந்து 2s, 2sக்கு அப்புறம் 2p, 2pக்கு அப்புறம் 3p, சாரி 2pக்கு அப்புறம் 3s, 3sக்கு அப்புறம் 4p, 4pக்கு அப்புறம் 4s, ஸோ 3pக்கு அப்புறம் 4s, and then followed by 3d and 4p. ஸோ அந்த ஒரு இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் இதை தான் நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் ஃபில்லிங் ஆஃப் தி ஆர்பிட்டல்ஸ்னு சொல்லுவோம். and that is been stated by the ஆஃப்-போஸ் principle. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ அந்த ஒரு ஆர்டரை தான் யார் சொன்னார், ஆஃப்-போஸ் சொன்னார்.
ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு எப்படி இவ்வளோ ஆர்பிட்டல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு வந்ததுன்னு நம்ம முன்னாடியே சொன்னோம். தட் இஸ் இப்போ வந்து என்ன வந்து நம்ம ஒன்னாக கன்சிடர் பண்ணோன்னா அதுக்கு வந்து எல்லோட வேல்யூஸ் என்னெல்லாம் இருக்குது, இப்போ வந்து திருப்பி நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ என்னோட வேல்யூ ஒன்னாக கன்சிடர் பண்ணோன்னா எல்லோட வேல்யூ 0வாக இருக்கலாம். ஓகே, ஸோ தட் மேபி வாட் 0 to n-1 தான் எல்லோட வேல்யூஸ். இது உங்களுக்கு தெரியுதா, ஞாபகம் இருக்கா இது? ஸோ n is equal to what என்னோட வேல்யூ இருக்குது, எல்லோட வேல்யூ 0 ஆர் வாட் n-1 இருக்கலாம். அண்ட் அந்த வேல்யூஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இப்போ என்னோட வேல்யூ 1னா எல்லோட வேல்யூ 0 இருக்கலாம். ஓகே, 0 தான் இருக்கணும். 0வாக இருக்கும்போது the value of n+1ன்னு சொன்னால் 1 + 0 it is 1. ஓகே, ஸோ 1sக்கு வேல்யூ ஆஃப் n+lன்னு சொன்னால் that is 1. இனி 2sக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2s நம்ம இப்போ என்ன இது பண்ணுறோம், நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம்ல, நம்ம வந்து ஷீல்டிங் எஃபெக்ட் நம்ம சொன்னோம். ஷீல்டிங் எஃபெக்டை வந்து நம்ம வந்து இன்னும் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ 2s இருக்கா, 2sல வந்து n is equal to 2, s is equal to 0. ஓகே, ஸோ 0ன்னு சொல்லும்போது 2 + 0 2ஆக இருக்கலாம். அப்புறம் 2p கன்சிடர் பண்ணுறோம். என்னது, n is equal to 2 and p is equal to 1 and 2 + 1ன்னு சொன்னால் 3. ஸோ இதை 3 நம்ம கம்பேர் பண்ணுறோம். 1sக்கா ஜாஸ்தி எனர்ஜி, 2sக்கா யாருக்கு ஜாஸ்தி எனர்ஜின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, லோவர் த வேல்யூ ஆஃப் n+l லோவர் வில் பி த எனர்ஜி. கான்செப்ட் புரிஞ்சுதா? ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஓரோ ஆர்பிட்டல்ஸை கம்பேர் பண்ணி நம்மளுக்கு எதுக்கு லோவர் எனர்ஜியாக இருக்கோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரான்ஸை கொடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பிரின்சிபல்னா Pauli's exclusion principle. So Pauli's exclusion principle னு சொல்லும்போது that is no two electrons in an atom can have the same set of 4 quantum numbers. So electronsக்கு like principal quantum number இருக்கு, azimuthal quantum number இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, we have the magnetic quantum number and the spin quantum number. So இந்த ஒரு no two electrons will have the same set of 4 quantum numbers. So 2 electrons இருக்கு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். even though n ஈக்குவலாக இருக்கலாம், l ஈக்குவலாக இருக்கலாம், அண்ட் ஆல்சோ ml கூட ஈக்குவலாக இருந்தால் கூட நம்ம வந்து ஸ்பின்னில் மாற்றிடுவோம், ப்ளஸ் ஹாஃப் மைனஸ் ஹாஃப். ஸோ அந்த மாதிரி தான் எலக்ட்ரான்ஸோட வேல்யூ இருக்குது. ஸோ no two electrons will have the same set of 4 quantum numbers. Pauli's exclusion principle can also be stated as only 2 electrons may exist in the same orbital and these will have the opposite spin. ஸோ நான் சொன்னல ப்ளஸ் ஹாஃப் மைனஸ் ஹாஃப், they will have the opposite spin. Maximum number of electrons நான் அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், that is it will have what 2n square the maximum number of electrons which is present in an orbital with a principal quantum number n. ஓகே, ஸோ நம்ம வந்து ஆஃப் பாஸ் பிரின்சிபல் முடிச்சிட்டோம், Pauli's exclusion principle முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா that is the Hund's rule of maximum multiplicity. ஸோ மல்டிப்ளிசிட்டின்னு பார்க்கும்போது that this rule deals with filling of electrons into the orbitals belonging to the same subshell of electrons. Okay, நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், that is orbitals which have the same energy and they are called as what? The degenerates. Okay, it states that pairing of electrons in the orbits belonging to the same subshell does not take place until each orbital belonging to that subshell has got one electron each. So it is singly occupied. So இதை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து L is equal to 1 எடுத்துட்டு px, py, pz நம்ம கன்சிடர் பண்ணுறோம். 3 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ p ஆர்பிட்டல்னு சொல்லும்போது 3 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. அதுக்கு புரிஞ்சுதா? இந்த கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே வந்து 3 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ 3 ஆர்பிட்டல்ஸ்னு சொல்லும்போது தட் இஸ் இங்கே வந்து ஃபில்லிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்குது. ஸோ எலக்ட்ரான்ஸ் நம்ம ஏரோவில் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அது உங்களுக்கு இன்னும் நான் சொல்லுவேன், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணும்போது அப்படியே நம்ம விட்டுருவோமா, இனி 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ தட் வில் பி ஃபில்ட் இன் தட் இந்த ஒரு ஆர்பிட்டில் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட் ஆர்பிட்டில் திருப்பி ஃபில் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஆர்பிட் போவோம். இல்லைனா அப்படியே செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி போக மாட்டோம், நம்ம ஒரு ஆர்டரில் தான் போவோம். தட் இஸ் பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த
orbital belonging to the same subshell does not take place until each orbital, okay, belonging to that subshell got one electron. So one electron கிடைக்காம இது pairing பண்ணுவோமா இல்லை. ஸோ ஒன் எலக்ட்ரான் கிடச்சி தான் நம்ம எல்லாத்தையும் பேர் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ one electron கிடச்சிடுச்சு இந்த 3 ஆர்பிட்டல். ஸோ we'll start pairing. Okay, so that is what Hund's rule of maximum multiplicity explain பண்ணாங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள், that is Aufbau's principle, increasing energyயில் எப்படி நம்ம filling of electrons நடக்குது, and ரெண்டாவது Pauli's exclusion principle, electronsக்கு opposite spin இருக்குன்னு சொன்னாங்க. No two electrons will have the same set of 4 quantum numbers, and the மூணாவது விஷயம், that is என்னது, that is Hund's rule of maximum multiplicity. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவர் என்ன சொன்னார், that is pairing of electrons only happens if each orbital gets one electron each. Okay, so ஒரு ஆர்பிட்டலுக்கு ஒரு எலக்ட்ரான் கிடைக்கிற வரைக்கும், ஓகே, ஒரு கிடைச்சாதான் நெக்ஸ்ட் என்ன நடக்குது, பேரிங் நடக்குதுன்னு அவர் சொன்னார். யார் சொன்னார், ஹன்ஸ் ரூல் சொன்னிச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி தான் ஒரு எலக்ட்ரானிக் ஒரு ஆட்டத்தை எப்படி தான் நம்ம ரெப்ரசன்ட், இவ்வளோத்தையும் படிச்சிட்டோம். ஓகே, இனி அப்ளிகேஷன் தெரியலனா எப்படி, ஸோ எப்படி வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம் எப்படி பார்ப்போம்னு தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்டு த ஆர்பிட்டல்ஸ், இட் இஸ் கால்ட் அஸ் வாட், த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ ஓரோ ஆர்பிட்டல்ஸில் நம்ம வந்து எப்படி நம்ம எலக்ட்ரான்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், எப்படி நம்ம ஃபில் பண்ணுறோம், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் தி ஆட்டம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு நொட்டேஷன் கொடுத்துருக்கோம், தட் இஸ் SA, PB அண்ட் DC. ஓகே, ஸோ ஆர்பிட்டல் டயக்ராமில் வந்து இங்கே வந்து எஸ்ஸுக்கு ஒரு ஆர்பிட்டல் தான் இருக்குது, அண்ட் Pக்கு 3 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது, அண்ட் தென் Dக்கு 5 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எஃப்னா 7 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இட் கோஸ் ஆன். ஸோ நம்ம ஆர்பிட்டல் டயக்ராம் வழியும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லைனா we can represent it at S எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, Pயில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அண்ட் Dயில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அப்படியும் நோட்டேட் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம நோட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோமா. ஸோ லித்தியத்தில் அட்டாமிக் நம்பர் 3. ஓகே, ஸோ லித்தியம்னு சொன்னால் அட்டாமிக் நம்பர் 3ல் இது வந்து என்னது, நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்போது, ஸோ 1s, we have 2s and p ஆர்பிட்டல் இது. ஓகே, ஸோ அதை வந்து பார்த்தீங்களா 2p. ஸோ தட் இஸ் 2p. இங்கே பாருங்கள், தட் இஸ் 1s, 2s and 2p. ஓகே, அது தெரியலனா 1s, 2s and 2p. ஸோ இங்கே வந்து தட் இஸ் லித்தியம்னு சொன்னால் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ 1s நம்ம ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். ஓகே, 1s 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கோ வித் ஆப்போசிட் ஸ்பின்னு சொல்லிட்டு 2 ஆரோவை அப்படி இப்படி போட்டு மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் எலக்ட்ரான் வில் கோ டு த 2s ஆர்பிட்டல், அண்ட் த நெக்ஸ்ட் பெரிலியம் 4, அட்டாமிக் நம்பர் 4. and then we have the first 2 எலக்ட்ரான்ஸை பேர் பண்ணி 1sக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2sல போகிறோம். ஓகே, இன்னும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ 2sையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம போகிறது போரான் வித் 5 அட்டாமிக் நம்பர், 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ போரான் நம்ம என்ன பண்ணுறோம், 1sஐ ஃபில் பண்ணிட்டோம், 2sஐ ஃபில் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இன்னொரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வருது. வில் ஸ்டார்ட் வித் ஃபில்லிங் தி 2p ஆர்பிட்டல். அதுக்கப்புறம் கார்பன் 6 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து பேரிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆக்சிஜனில், தட் இஸ் ஆஃப்டர் ஃபில்லிங் இந்த 3 ஆர்பிட்டல்ஸை நம்ம p ஆர்பிட்டலை ஃபில் பண்ணிவிட்டு ஓரோ ஆர்பிட்டலில் ஓரோ எலக்ட்ரான்ஸ் கிடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே பேரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ ஹீலியம்னு சொன்னால் தட் இஸ் ஒரு எலக்ட்ரான் 2 இருக்குது, இது முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு போகணும். இல்லைனா 1sல 1 கொடுத்துட்டு 2sல 1 கொடுக்கக்கூடாது, அது இட் இஸ் வயலேஷன் ஆஃப் த ரூல். ஓகே, ஸோ இவ்வளோத்தையும் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் நம்மளுக்கான எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் திஸ் எக்ஸப்ஷன்ஸ்னு சொன்னால் ஏதாவது ஏதாவது ஒரு ரீசன் இல்லாமல் எக்ஸப்ஷன்ஸ் இருக்காது இல்லை. ஸோ ஒரு ரீசன் என்னென்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் half filled or fully filled ஆன ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷன். ஸோ half filled or fully filled ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்காக நம்ம என்னென்னா சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே chromium for example, it has an atomic number of 24. okay, so 24ல பார்க்கும்போது that is 24ல இது வந்து outer orbitals represent பண்ணியிருக்காங்க. ஸோ 4s1 and 3d5ன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இதை ரெப்ரசன்ட் இங்கே வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். தட் இஸ் இங்கே இப்போ லித்தியம்னு சொன்னால் அது எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? 1s2 2s1. ஓகே, பெரியம் தட் இஸ் பெரிலியமாக இருந்தால் தட் இஸ் 1s2 2s2. ஓகே, போரோனாக இருந்தால் 1s2 2s2 2p1. ஓகே, புரிஞ்சுதா? அப்போ வந்து நம்ம நியான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? நியான் ஹைலி ஸ்டேபிளான ஒரு இது ஆட்டம். ஏன்னா வந்து ஃபுல்லி என்னது ஃபில்லாக இருக்குது, ஃபுல்லி பேர்டாக இருக்குது, ஃபுல்லி கம்ப்ளீட்டாக இருக்குது. ஆர்பிட்டல்ஸ் பாருங்கள் எல்லாம் பேர்டாக இருக்குது. ஸோ ஹைலி ஸ்டேபிள், லைக் அன்ஸ்டேபிள் ஆனால் ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1s2 2s2 அண்ட் 2p6 எல்லாம் ஃபில்டாக இருக்குது. எல்லா ஆர்பிட்டல்ஸ்லையும் எல்லாத்துலேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வேணால் இன்னும் நம்ம வந்து இன்னும் நெக்ஸ்ட் பார்க்கும்போது இட் கேன் டொனேட் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ நியான் கான்ஃபிகரேஷன் இஸ் ஹைலி ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் பிகாஸ் இட் இஸ் வாட்? இட் இஸ் ஃபுல்லி கம்ப்ளீட்லி ஃபில்ட். அது என்னன்னு நம்ம பார்ப்போம். அண்ட் ஒன்று இல்லைனா ஹாஃப் ஃபில்டாக இருக்கணும், இல்லைனா அது ஃபுல் ஃபில்டாக இருக்கணும். ஸோ ஹாஃப் ஃபில்டு இல்லைனா ஃபுல் ஃபில்டு தான் ரெண்டு ரீசன்ஸ் விச் கிவ்ஸ் த ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ 4s1 அண்ட் 3d5. 4s1ன்னு சொல்லும்போது 4s1 1 ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கு போயிருக்கு தட் இஸ் 5 electrons have been filling the 3d orbital. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 வந்து எஸ்ஸில் வந்து ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு அண்ட் டியில் வந்து 5 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிருக்கு. ஸோ பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனாக இருக்குது, ஹாஃப் ஃபில்டாக கான்ஃபிகரேஷன். இனி ஃபுல் ஃபில்டு நம்ம பார்ப்போம். தட் இஸ் 4s1 இருக்குது அண்ட் 3Dக்கு போகிறோம். ஸோ அங்கே வந்து ஃபுல்லி ஃபில்டு. ஓகே, ஸோ ஃபுல்லி ஃபில்டு வந்துட்டு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனாக இருக்குது. ஸோ வாட் ஆர் த ரீசன் ஃபார் திஸ்? தட் இஸ் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹாஃப் ஃபில்ட் அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில் சப்ஷெல். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கொஞ்சமாக ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம சொன்னோம் அவுட்டர் எலக்ட்ரான்ஸை வந்து ஷீல்டு பண்ணுறது யார்? இன்னர் எலக்ட்ரான்ஸ். ஸோ இன்னர் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி பேராக இருக்கும்போது, தட் இஸ் பேரிங் பண்ணும்போது ஸ்மால் ஷீல்டிங் ஆன எஃபெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரிப்பல்சிவ் ஆன எனர்ஜியும் ரொம்ப கம்மியாக இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ஆல் திங்ஸ் நம்ம வந்து பார்க்குறதுல நம்ம வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் தட் இஸ் இட் இஸ் ஹைலி ஸ்டேபிளான ஒரு கான்ஃபிகரேஷன் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் குரோமியம் காப்பர். ஸோ இது ரெண்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இதுவரை பார்த்தது என்னென்னா இவ்வளோ இது வந்து எண்ட் ஆஃப் த சாப்டர் வந்துடுச்சு. ஆனால் இன்னும் நம்ம நிறைய கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பண்ண இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் பார்க்க இருக்குன்னா அது எப்படி இந்த குவாண்டம் நம்பர்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம், என்னெல்லாம் ஆட்டம்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய என்சிஆர்டியில் பேக்கில் இருக்குது எக்ஸசைஸில். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் உங்களால் அட்டெம்ப்ட் பண்ண முடியும் இது பார்த்துக்கிட்டே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்தில் கம்ப்ளீட் பண்ணோம். வி ஸ்டார்டட் வித் வாட் இஸ் அன் ஆட்டம்லேருந்து ஆரம்பித்து நம்ம எவ்வளோ மாடல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி லாஸ்ட்டு அதில் இருக்கிற பிரின்சிபல்ஸ் லாஸ் எல்லாம் படித்து மொத்தமாக நம்ம வந்து எப்படி ஒரு ஆட்டத்தை கான்ஃபிகரேஷன் ரெப்ரசன்ட் பண்ணலான்னு வேற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ இதோட வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனோட இந்த சாப்டர் முடியுது. ஓகே, ஸோ த ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனோட ரீசன்ஸ் ஆஃப் ஹாஃப் ஃபில்ட் இல்லைனா ஃபுல் ஃபில்டுன்னு சொன்னேன். ஆனால் இந்த ஸ்டெபிலிட்டி எதனால ரீசன் சொல்லும்போது தட் இஸ் ஸ்மால் ஷீல்டிங் சொன்னேன், ரிப்பல்சிவ் எனர்ஜி ஸ்மாலராக இருக்குன்னு சொன்னேன், ஆனால் வந்து லார்ஜர் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜின்னு சொன்னேன். ஓகே, ஸோ பட் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், என்ன இது என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி என்னன்னு ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜினா that is the electrons tend to extend their positions and their energy released due to this exchange. That is ஒரு exchange நடக்கும், ஒரு stabilizing effect arises when two or more electrons with the same spin are present in the orbital. So இது மேக்ஸிமம் அங்கே என்னன்னா ஸ்டேபிளான ஒரு எனர்ஜிக்காக அவங்க வந்து கொஞ்சம் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. some energy is being released, that is exchange நடக்குது. இங்கே பாருங்கள் 4 exchange by 1 electron.
one electron can occupy any position. Two electrons, 3 exchanged by the electron second, and third one that is 2 exchanged by the electron 3, and here 1 exchanged by 4. So possible exchanges for the d5 configuration தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது certain energy is being released. ஸோ அந்த ஒரு எனர்ஜியை தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜின்னு சொல்லுவோம். So number of exchanges that can take place, it is when the subshell is either half filled illana completely filled. Okay, so that is why one of the reason why it is highly stable. Second reason is that the symmetrical distribution of the electrons. That is, we can see another, the completely filled illana half filled subshells, they have symmetrical distribution. இப்போ வந்து half filled na only 5 மட்டும் இருக்கும், இல்லைனா completely filled na it may be paired, அப்படி கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த ரெண்டு ரீசன்ஸும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதோட வந்து நம்ம வந்து பேசிக்கான எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இன்னும் நம்ம பார்க்குறோன்னா என்ன பார்க்கலாம், நம்ம வந்து electronic configuration, for example phosphorus ஓடது கண்டுபிடிக்கலாம். ஸோ இவ்வளோத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ electronic configuration of that is அதுக்கு வந்து most important thing is atomic number தெரிஞ்சிருக்கணும். ஸோ 15 is an atomic number. ஸோ நம்ம வந்து fill பண்ணும்போது that is 1s2 2s2 2p6 and 3s2 and 3p3. ஸோ இங்கே பார்க்கும்போது that is 10 plus 5, we have 15, total 15 electrons இருக்கு, புரியுதா இல்லையா? ஸோ இது எப்படி நம்ம வந்து ஆர்பிட்டல்ஸில் வரைஞ்சு காமிக்க போகிறோம். ஸோ ஆர்பிட்டல்ஸில் வரைஞ்சு காமிக்க போகிறோன்னா s ஆர்பிட்டல் 1, ஸோ 1 ஆர்பிட்டல் தட் இஸ் பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2s ஆர்பிட்டல், அதில் வந்து 2 எலக்ட்ரான்ஸை வரைகிறோம். 2p ஆர்பிட்டல் 3 இருக்கா, 3 வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ எல்லா 3 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பேரிங் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் 3sன்னு சொன்னால் 1. ஓகே, அண்ட் தென் வி ஹவ் 3pல 3. ஸோ இந்த மாதிரி பண்ணணும். ஸோ த நம்பர் ஆஃப் unpaired electrons in phosphorus it is 3. okay, so this is how we find out the number of unpaired. எல்லாத்தோட கான்ஃபிகரேஷன் இப்படியே வரைஞ்சிருங்க. அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேன் பி ஈஸிலி லைக் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருக்கணும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு பேசிக்கான ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸோட அட்டாமிக் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக படிச்சே தீரணும். ஓகே, ஸோ லைக் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குல்ல, குரோமியம், காப்பர், அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 24 அண்ட் காப்பரோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ குரோமியம் 24 அண்ட் தென் காப்பரோட 29ம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இனி நம்ம என்னென்னா கொஞ்சம் இன்னும் கொஸ்டின்ஸ் பண்ணலான் இருக்கேன். தட் இஸ் த குவாண்டம் நம்பர்ஸ். நம்ம வந்து குவாண்டம் நம்பர்ஸ்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் குவாண்டம் நம்பர்ஸ் ஆஃப் 6 electrons are given below. Arrange them in the order of increasing energies. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா அதோட ஒரு எல்லா குவாண்டம் நம்பர்ஸ் வச்சு நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் 4. ஸோ L வந்து 2னா என்னது, 0னா S, Pனா 1, அப்போது என்னது அது D. ஸோ 4D. ஓகே, 4D ஃபர்ஸ்ட் ஆர்பிட் இட் இஸ் 4D. செகண்ட் ஆர்பிட் என்னது, தட் இஸ் 3D. தேர்ட் ஆர்பிட் என்னது, தட் இஸ் 4P. அண்ட் தென் ஃபோர்த் ஆர்பிட் என்னது 3. L வந்து 2ஆக இருந்தால் என்ன இருக்கும், L வந்து 2னா என்னது D. இப்போ தான் நம்ம பார்த்தோம்ல. ஃபிஃப்த் ஒன் என்னது, that is 3p, and sixth one it is 4p. okay with that, புரிஞ்சுதா? so this is the energy நம்ம வந்து அதை டிபிக்ட் பண்ணிட்டோம். நம்ம கிட்ட கேட்டது என்னது, இந்த ஒரு இதை வந்து நம்ம எனர்ஜி இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஸோ நம்மளுக்கு தான் நம்ம என்னது ஆஃப் ப பிரின்சிபல் நம்ம பார்த்துருக்கோம்ல, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி அந்த பிக்சரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வந்து நீங்கள் வரைஞ்சாதான் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை வரைஞ்சி பாருங்கள். ஸோ வென் திஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணால் இன்க்ரீசிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 5 is less than 2. ஸோ 5ன்னு சொன்னால் 3p is less than 2p. ஸோ 3d and that is equal to 4. 4னா என்னது 3d. ரெண்டு 3d states இருக்குது. ஓகே, and that is less than what, 4p. 4p ஆன ஜாஸ்தியாக இருக்குது. and that is equal to third one என்ன திருப்பி 4p கொடுத்துருக்காங்க. ஓகே, 4p and that is less than 1, 4dக்கு தான் ஜாஸ்தி. ஸோ அந்த ஒரு ஆஃப் போஸ் பிரின்சிபலோட எனர்ஜியோட
அந்த ஒரு டயக்ராமை நீங்கள் மனசில் வச்சுருந்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும். இல்லைனா நம்ம வந்து n + Lோட வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ என்னோட வேல்யூன்னு சொல்லும்போது 3 அண்ட் டியோட வேல்யூன்னு சொல்லும்போது 2 அண்ட் 5. ஸோ இதோட n + L வேல்யூ 5 அண்ட் 4Pன்னு சொல்லும்போது 4 + 1ன்னு சொல்லும்போது 5 இதுவும் 5. 3 + D 3Dன்னு சொல்லும்போது என்ன 3Dன்னு சொல்லும்போது 3 + and Dன்னு சொல்லும்போது 2 and that is also 5. 3P that is 3 + 1 it is equal to P ஓட வேல்யூ 1 இல்லை, ஸோ that is equal to 4 and 4Pன்னு சொல்லும்போது 4 + 1 and that is equal to 5. ஸோ 4 இதுக்கு 5 வேல்யூ. Okay, remember that when the n + L value is equal, என்னோட லோவர் வேல்யூ எடுக்கணும். ஸோ என்னோட லோவர் வேல்யூன்னு எடுக்கும்போது எல்லாம் 3Dக்கு வந்து ரெண்டும் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் 4P வருது. இந்த ஒரு கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த ஒரு n + L வச்சுட்டும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த ஒரு டயக்ராம் நீங்கள் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா, among the following pairs of orbitals and the orbitals which orbital will experience a larger effective nuclear charge, 2s and 3s, 4d and 4f, and then 3d and 3p. Okay, so இங்கே வந்து என்னன்னா, the greater penetration of the electron present in the particular orbital towards the nucleus, more will be the magnitude of the effective nuclear charge. நான் சொன்னேனா இல்லையா, that is electrons when it is present near to that of a nucleus, இன்னும் கொஞ்சம் நிறைய என்ன ஆகுது, நிறைய வந்து greater will be the penetration. Okay, so based on that, more effective nuclear charge யாரு, 2s 2p 2s 3p யாருக்கு பக்கத்தில் இருக்காங்க, 2s பக்கத்தில் இருக்காங்க. and then 4d 4p 4d வந்து electron will experience more effective nuclear charge. and coming to 3d or 3p எதுக்கு பக்கத்தில் இருக்கு, 3p electron will experience more nuclear charge. okay, so இந்த questions பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் டு ரீகலெக்ட் வாட் வி லேர்ன், தட் இஸ் அண்ட் கிவ் த ரிலேஷன் பிட்வீன் அ வேவ்லென்த் அண்ட் மொமெண்டம். ஓகே, தட் இஸ் வேவ்லென்த் லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv. என்ன ஈக்குவேஷன், டி ப்ராக்லிஸ் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ டி ப்ராக்லிஸ் ரிலேஷன்ஷிப், இட் இஸ் டி ப்ராக்லிஸ் ரிலேஷன்ஷிப், வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் Fe2+ ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அதோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எந்த ஒரு ஆட்டத்தையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகே, அதை வச்சு நம்ம எவ்வளோ எலக்ட்ரான்ஸு பேர்ட் அண்ட் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாம் வச்சு உங்களால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் கண்டிப்பாக நல்ல மாதிரி அப்ரோச் பண்ண முடியும். எல்லாமே ஃபஸ்ட்டு ஆட்டத்துலேருந்து ஆரம்பித்து லாஸ்ட் நம்ம வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேறு முடிச்சிருக்கோம்.